பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும் என்பதாக. நன்மையை புசிப்பீர்கள். யூ வில் ஈட் குட்னஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்ற நடைமுறை சொல் இருக்கிறது. உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான் என்றும், தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிப்பான் என்றும் பழமொழி இருக்கிறது. அதுபோல வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய நாவினால் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நாம் நம் நாவினால் வார்த்தைகளை விதைக்கிறோம் என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் விதைகளைப் போல பார்க்க வேண்டும். விதைப்பவன் ஒருவன் விதைகளை விதைப்பதைப் போல நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் விதைகள். நாள் முழுவதும் நான் விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும். உங்கள் வீட்டில், உங்கள் அலுவலகத்தில், தேவாலயத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை. அது ஒரு முறை வெளியே சென்று விட்டால் உங்களால் அதை திரும்ப பெற முடியாது. பேசின பொல்லாத வார்த்தைக்காக மனம் திரும்பலாம், ஆனால் அதை திரும்ப பெற முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு டம்ளரிலிருந்து கீழே கொட்டப்பட்ட தண்ணீரை மீண்டும் டம்ளரில் சேர்க்க முடியாதோ, அதுபோல தவறாக பேசப்பட்ட வார்த்தையையும் திரும்ப பெற முடியாது. விதைக்கிற வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்கிறவர்கள் இயல்பாகவே இறுதியில் நன்மையை அறுப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை ஞானமாக விதைப்பவர்கள் நன்மையையும் சமாதானத்தையும் அறுக்கிறார்கள். அதே சமயம் ஒரு துன்மார்க்கன், ஒரு பொல்லாதவன் சண்டையிட மட்டுமே விரும்புகிறான். சண்டையை உண்டாக்கும் எதையாவது விதைக்க உங்கள் நாவு தயாராக இருக்கிறது என்றால் அது ஒரு பொல்லாதவனின் அடையாளம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். விதைப்பவர்களை பார்த்திருக்கிறீர்களா? உதாரணத்திற்கு, தக்காளி கிடைக்கும்படி விதைப்பவர்கள் விதைத்தவுடன் மறுநாளிலே தக்காளியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். விதைத்த விதைகள் வளர்ந்து கனி கொடுக்க சில காலம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுபோலதான் கர்த்தருடைய வசனத்தின்படி விசுவாச வார்த்தைகளை உங்கள் வீட்டிலும், உங்கள் வேலையிலும், உங்கள் பிள்ளைகள், குடும்பத்தின் மீதும் பேசுங்கள். உங்கள் விசுவாச வார்த்தை நாட்களாகும் போது பலன் கொடுப்பதை பார்ப்பீர்கள். ஏற்ற சமயத்தில் உங்கள் வாயின் பலனால் நீங்கள் நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து நல்ல வார்த்தைகளை பேசி மற்றவர்களை ஊன்ற கட்டுகிற வார்த்தைகளையும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையும் பேசுவதற்குரிய கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் கர்த்தருடைய வசனங்களும் துதியின் சத்தமும் எப்போதும் எழும்புவதாக. உம்முடைய பிள்ளைகளை பரத்திலிருந்து உண்டாகும் எல்லா நன்மைகளினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னவர். உம்முடைய பிள்ளைகள் ஆவி, ஆத்தும, சரீரத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்யும். ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.